வணக்கம் நேயர்களே. மூன்றாம் உலகப் போர் 5ஆம் தேதி அல்லது நாளை 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை சொன்னவர் வேறு யாரும் அல்ல, ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் என்றார், அது நடந்தது. இஸ்ரேல் காசா மோதல் நடக்கும் என்றார், அதுவும் நடந்தது. உலகில் எண்ணெய் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னார், அதுவும் நடந்தது. இவ்வாறு தன் கணிப்புகளின் மூலம் உலகளவில் பிரபலியமான ஒரு ஜோதிடர், இந்தியாவின் புதுடில்லியைச் சேர்ந்த குஷால் குமார், இவர்தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறார், இன்று அல்லது நாளை 5 அல்லது 6ஆம் தேதி உலகப் போர் ஆரம்பிக்கப்படும் என்றதாக உறுதியாக சொல்லியிருக்கின்றார். இதனால் உலகமே இப்பொழுது ஆச்சரியத்தில் இருக்கிறது. அவர் சொன்னது நடந்து விடுமா? ஏலவே அவர் சொன்ன விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதில் முக்கியமான விடயங்கள், ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்படும் என்றார், இஸ்ரேல் காசா மோதல் ஏற்படும் என்றார், அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுவும் நடக்குமா? ஏனென்றால் ஈரானில் வைத்து கொலை செய்யப்பட்ட காசாவினுடைய ஹமாஸின் அரசியல் தலைவர் ஹனியே, அவருடைய இறப்புக்கு பிறகு ஈரானில் புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதி என்ன சொன்னார்? இஸ்ரேலை நாங்கள் அழிப்போம், இஸ்ரேலை தாக்குவோம் என்றுவாறு சபதம் பூண்டார். உடனடியாக இராணுவ குழுக்கள் மற்றும் எல்லோருக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டது, தாக்குதலுக்கு தயாராகுமாறு. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தால் மத்திய கிழக்கு நாடுகள் அத்தனையும் இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் மூலமாக இந்த போர் உலகப் போராக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது மக்களிடையே, அரசியல் நிபுணர்களிடையே, உலக அரசியல் களமெங்கும் தளமெங்கும் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற சூழலில் ஏற்கனவே தன்னுடைய கணிப்பின் மூலமாக நன்மதிப்பை பெற்ற, நம்பிக்கையை வென்ற குஷால் குமார் ஜோதிடர் இன்றைக்கு அல்லது நாளைக்கு கூட உலகப் போர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்லியிருப்பதானது உலக மக்களிடையே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை போர் ஆரம்பமானால் புலம்பெயர் நாடுகளில் உள்ள எங்கள் உறவுகள் மற்றும் எல்லா உயிர்களும் தங்களுடைய உயிர்களை காத்துக்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், உலக யுத்தம் ஏற்பட்டால் முதலில் பாதிக்கப்பட போகின்ற வளர்ச்சி அடைந்து வருகின்ற அல்லது வளர்ச்சி அடையாத நாடுகள் என்ன மாதிரி பாதிக்கப்படும்? உணவு பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை எல்லாமும் எங்கள் தலையில் வீழும். இவ்வாறு இருந்தால் நிலைமை மிக மோசமாக மாறும். இந்த நிலை தவிர்க்கப்பட வேண்டுமானால் எப்படியாவது இந்த உலக யுத்தம் உருவாகாமல் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆனால் உலக யுத்தத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் இப்பொழுது உலக நாடுகள் இருக்கக்கூடிய முதன்மையான நாடு என்றால் அது ஈரானாகத்தான் இருக்கிறது. காரணம், அங்கே ஜனாதிபதி பதவியேற்று சில மணி நேரங்களில் காசாவினுடைய அரசியல் படைத்தவர் ஹனியா கொல்லப்பட்டதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், உலக யுத்தம் உருவானால் எங்களின் நிலை என்னவாக மாறப்போகிறது. இலங்கை மட்டுமல்ல, ஆசிய நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமும் படு மோசமான விளைவுகளை பொருளாதார ரீதியிலாக சந்திக்கும் என்பதில் எள்ளளவும் மாற்றமில்லை. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.